வெல்கம் டு தமிழ் மூவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம மிடில் கிளாஸ்ன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக வந்திருக்கு, 25ல் வந்திருக்கு. கிஷோர் முத்துராமலிங்கம் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது. மிடில் கிளாஸில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி தான் இது கதை. இது வந்து முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு, விஜயலக்ஷ்மி, காளி வெங்கட், ராதா ரவி அவங்களாம் நடிச்சிருக்காங்க. இது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் பசங்களோட போய் பார்க்கலாம் நீங்கள். இது ஜீ5ல இப்போ ஒளிபரப்பு ஆகிட்டுருக்கு. குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, முனிஷ்காந்த், விஜயலக்ஷ்மி, ஹஸ்பண்டு ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பெருசு, பையன் கொஞ்சம் சின்ன பையன், 5th அப்படி படிப்பான். அந்த பொண்ணு ஒரு 8th அப்படி படிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் ஐஃபோன் கேட்டுட்ருக்கா, பையன் கிரிக்கெட் பேட் கேட்குறான். அவரால் எதுவுமே வாங்கி தர முடில. அவருக்கு 20,000 தான் சம்பளம், 15,000 20,000 தான். அதனால் ஒரு ப்ரைவேட் இதில் வேலை பார்க்குறாரு, கம்பெனியில். இந்த விஜயலட்சுமியும் வந்து அவங்களும் துணி தைக்கிறாங்க, துணி தைச்சி கொடுக்குறாங்க, அதுலேயும் கொஞ்சம் வருமானம் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மிடில் கிளாஸுன்றதால எதுவுமே வந்து டக்குன்னு வாங்கி கொடுக்க முடியல பசங்களுக்கும். அவங்களுக்கு ஃபீஸ் வேறு கட்டணும் பசங்களுக்கு. அவர் வந்து கான்வெண்ட்டில் சேர்த்துருக்காரு. அதனால் ரொம்ப கஷ்டம். டெய்லி ஏதோ பிரச்சனை. விஜயலக்ஷ்மி வேறு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க முனிஷ்காந்தை, உங்களுக்கு எதுக்கும் சாமர்த்தியம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு. சரி, எக்ஸ்ட்ரா காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க தம்பி ஃபோன் பண்ணுறாரு. விஜயலட்சுமி அவங்க தம்பி ஃபோன் பண்ணி கல்யாணம்னு சொல்கிறாரு. உடனே பிரச்சனை ஆரம்பிக்குது ஃபேமிலியில். அவங்க வந்து என் தம்பிக்கு எத்தனை சவரம் போட போகிறீங்க அப்படின்றாங்க. என்ன ஒரு 10,000 மொழி எழுதலாம் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, எங்கள் அக்கா 5 சவரம் போடுறாளாம். அவளே 5 சவரம் போடும்போது நான் அதில் பாதியாவது போட்டால் தான் நல்லாயிருக்கும், நீங்கள் 3 சவரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அவருக்கு ஒரே காண்டாகுது முனிஷ்காந்துக்கு. அவரால் எப்படி முடியும், பாவம், அவருக்கே மாதமே கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் முடியாது, நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு விஜயலட்சுமி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க, சண்டை போடுறாங்க, அமக்கலம் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி பார்க்கலாம் இரு, கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம் இருக்குல்ல அப்படின்றாரு. சரின்னு இவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, போடணும்னு. சரின்னு அவங்க பொண்ணு சொல்கிறா, நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்கம்மா, என் ஃப்ரெண்டுக்கு 50,000 வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பேர் என்ன வைக்கிறது குலுக்கி போடுறாங்க. அந்த பையன் வந்து மிடில் கிளாஸ்ன்னு போட்டிருக்கான், அதுதான் வச்சுக்கலாம் செலக்ட் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு போடுறாங்க, நிறைய எல்லாமே போடுறாங்க. பாவம் 4 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. ஆனாலும் 499 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்காங்க. வியூஸும் சரியாக போகலை. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு முனிஷ்காந்த். பண்ணும்போது பரண மேலேருந்து அவங்க அப்பா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த பாக்ஸை எடுத்தால் அதில் ஒரு பத்திரம் இருக்குது. அதில் வந்து என்ன ஃப்ளாஷ்பேக்னால், அவங்க அப்பா எல்லாருக்கும் நல்லா உதவுற ரொம்ப தாராள மனசு வேலாராமமூர்த்தி தான் அவங்க அப்பா. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கடை வச்சுருக்காரு, எலக்ட்ரானிக்ஸ் கடை சென்னையில். அப்போ அவருக்கு வந்து வில்லேஜுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து வில்லேஜு, அங்கே போய் நிறைய நிலம்லாம் இருக்குது அவருக்கு. நான் அங்கே போகிறேன், அதனால் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு அந்த கடையை. அந்த பையன் அங்கே வந்து வேலை பார்க்குற பையன், ஒரு சேட்டு பையன், வேணாம் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாரு. நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் நான் இதுக்கு உண்டான விலையை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அந்த பத்திரம் தான் முனிஷ்காந்த் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஐடியா வருது. சரின்னு அவர் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் கேட்குறாரு அந்த ஆளுக்கிட்ட. அந்த ஆள் வந்து, ஆமாம், உங்கள் அப்பா இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பெரிய கடையே இல்லை, நான் இப்போ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன், 10 கடை இருக்குது எனக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நான் வந்து உனக்கு 1 கோடி கொடுக்குறேன் அப்படின்றாரு. 1 கோடி கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவருக்கு ஒன்றுமே பிடிக்க முடியல கையில், கார்ல் மார்க்ஸுக்கு. அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். ஏன்னா அவங்க தம்பிக்கு வேறு இப்போ நகை செய்யணும், எல்லாம் செய்யணும். ரொம்ப சந்தோஷம், அவரால் ஒன்றுமே பண்ண முடில. சரி 2 நாள் கழித்து இதே இடத்துக்கு வா, கொடுக்குறேன், நான் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வயசானவர் சேட்டு. அப்புறம் சரின்னு இவர் போயிடுறாரு. போயிட்டு வீட்டில் சொல்கிறாரு. அவங்க ஒரே துள்ளி குதிக்கிறாங்க விஜயலட்சுமி. பரவாயில்ல 1 கோடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம்பரமாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் வாங்குகிறாங்க. வட்டிக்கு பணம் வாங்கி 6 லட்சம் எல்லாம் பண்ணுறாங்க. 5 லட்சம் வாங்குகிறாங்க, 1 லட்சம் வட்டி. எல்லாம் வீடே தலைகீழ மாற்றி அவருக்கு நகையெல்லாம் வாங்குகிறாங்க, அடமானம் வச்ச நகையெல்லாம் மூக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஒரே குஷியாக இருக்காங்க.
சரின்னு இவர் 2 நாள் கழித்து போகிறாரு. போயிட்டு அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப கடவுள் மாதிரி, அதனால தான் உனக்கு கொடுக்குறேன், நீ இப்போ கஷ்டப்படுற, அதனால் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு 1,00,00,000க்கு இது கொடுக்குறாரு, செக்கு கொடுக்குறாரு. சரின்னு இவர் செக்கை வாங்கிட்டு அப்படியே பறக்கிறாரு, மிதக்கிறாரு, ஓடி வராரு. வந்துட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட்டில் யாருன்னு போய் பார்த்தா இவருக்கு தெரிஞ்சவர் தான், இவர் ஃப்ரெண்டு. சரின்னு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் தான். இவர் போய் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அப்புறம் சரின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு மேனேஜருக்கு, இந்த மாதிரி அவருக்கு இதாகிடுச்சின்னு. அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கும், அதை நீ வந்து ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துன்னு வந்து அர்ஜெண்ட்டாக கொடு, எனக்கு வேணும், அதுக்கு தான் அவரை அனுப்புனேன், அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரின்னு இவர் ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு அங்கே அந்த பென்ட்ரைவ் எடுத்து என்னமோ போட்டு பிரிண்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அங்கே ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. சரி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு அவர். சொல்லிவிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் குரேஷி, அவர் ஃப்ரெண்டு இவருக்கு. இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார், அவரும் ஒரு கடை வச்சுருக்காரு வாடகைக்கு. அந்த 2 பேரும் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட தான் பீர் அடிப்பார், அவங்க கூட தான் எல்லாம் பண்ணுவார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இவர் பேங்க்குக்கு போகலான்னு பார்த்தா மணி ஆகிடுது, 5 மணி ஆகிடுது. பேங்க் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் சரின்னு செக்கை தேடி பார்க்குறாரு, செக்கை காணோம். மறுநாள் வந்து இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு பேங்க்குக்கு போகும்போது தான் அதை பார்க்குறாரு அவர். செக்கு காணோன்ற விஷயமே அவருக்கு அப்போ தான் தெரியுது. அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆகிடுது தலையில். விஜயலட்சுமிக்கு வேறு தெரிஞ்சால் அவ்வளோதான் இவரை. பயங்கரமாக கலாய்ப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அக்காவை எப்படியாவது கொஞ்சம் அங்கே கூப்பிட்டுக்கோ, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்படின்னாங்க. சரின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வா ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. விஜயலட்சுமியும் அவங்க 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு ஊருக்கு போயிடுறாங்க. போனவுடனே இவர் செக்கை போய் தேடி தேடி பார்க்குறாரு. ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல தேடுறாரு, அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் தேடுறாரு, ஜெராக்ஸ் எடுத்தார் அங்கே போய் தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுனே தெரில. 1,00,00,000 அதில் பேர் வேறு எழுதலை அவர். பேர் எழுதாததால் யார் வேணால் பேர் எழுதி அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது வேறு. எல்லாரும் திட்டுறாங்க, குரேஷியும் அவங்க ஃப்ரெண்டும், என்னடா உனக்கு அறிவில்லை, கொஞ்சம் பேராவது எழுதி வைக்கலாம்ல, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவர் ஒரே அழுகுறாரு. கிடச்ச லக்ஷ்மியை இப்படி தொலைச்சிட்டேனே, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், என்னை கூறு போட்டுருவா அப்படின்னு அதுக்கு வேற ஒரே இது பண்ணுறாரு. அவள் கடன் வேற வாங்கிட்டா, கடன்காரன் வேற வந்து நிற்கிறான் வெளியே நின்றுட்டு, சாமான்லாம் தூக்கி போட்டுருவேன்றான். அப்புறம் ஹவுஸ் ஓனர் வேற வந்து வீட்டை காலி பண்ண சொல்கிறாரு. எல்லாம் ஒரே ஒன்றா வந்துடுது. இந்த சமயத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் சரின்னு இவர் சொல்கிறாரு குரேஷி, எனக்கு வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் இருக்கார், அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு குரேஷி. அதுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு. வேணாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம், ஏன்னா அவங்களே பாதி எடுத்துப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் சரின்னு 3 பேரும், ராதா ரவி தான் டிடெக்டிவு, அவர்கிட்ட போகிறாங்க. போனால், நான் இனிமேல் கேஸ் எடுக்கிறது இல்லைப்பா அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அவரோட நிலமையெல்லாம் சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திடுவா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். சரி நீ கெஞ்சி கேட்குறதால நான் வந்து இந்த லாஸ்ட்டு கேஸாக இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறாரு. அப்புறமா அவர் எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் போகிறாரு. ஆக்சிடெண்ட் ஆன ரோடு, அப்புறமா அவர் கொடுத்தாருல ஒரு சந்தில் டீ கடை பக்கத்தில் தான் அந்த சேட்டு கொடுக்குறாரு செக்கை, அந்த இடத்துல போகிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ஜெராக்ஸ் எடுக்க போனார் அங்கே பார்க்குறாங்க. அப்புறம் ஆஃபீஸில் போய் தேடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. சரி இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ராதாரவிக்கு. அப்புறம் சொல்கிறாரு, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, மனநல டாக்டரு, அவங்கக்கிட்ட போங்க அப்படின்றாங்க. சரின்னு அவங்கக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அங்கே என்ன மாளவிகா தான் அவங்க டாக்டரு. போயிட்டு அவங்க வந்து படுக்க வச்சுட்டு எல்லாம் கேட்குறாங்க, சின்ன பதுலேருந்து என்னென்ன உனக்கு ஆசை, என்ன ஏது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க போன இடம் எல்லாமே கேட்குறாங்க. அவங்களுக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் யோசிச்சுட்டே இருக்காங்க. சரின்னு இவர் வீட்டுக்கு வராரு. அப்புறம் வீட்டில் வேற அவங்களுக்கு தெரியாது. அவங்க விஜயலட்சுமி கேட்டால் நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னு பொய் சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. உனக்கு என்ன ஒரு திறமை இல்லை, ஒரு பேப்பரை கூட உனக்கு வச்சுக்க தெரில, இந்த மாதிரி 1,00,00,000 அவன் தொலைச்சிட்டு வந்திருக்கியே, நீலாம் என்ன இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டை விட்டு வெளியே போ, நான் என் பசங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே கோவமாக பேசுகிறாங்க. சரின்னா அவர் கோவமாக அவரும் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போய்ட்றாரு.
அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க வீட்டில் போய் இருக்காரு, அவங்க கடையில் போயிருக்காரு. அப்புறம் சரின்னு இவங்க ஒரு வீடியோ வேறு போடுறாங்க, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஒரு பேப்பரை கூட வச்சுக்க தெரில, ₹1,00,00,000 செக்கு தொலைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு, இவர் எப்படி தான் வேலை பார்க்குறாரோ கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேரை வேறு சொல்லிடுறாங்க. அந்த மேனேஜரு ஒரு முட்டாளுக்கு வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கோவத்தில் கண்ணாமின்னான்னு பேசிடுறாங்க. பேசினவுடனே அதை அப்லோட் பண்ணுறாங்க அவங்க பொண்ணு. பண்ணவுடனே அதை எல்லாருமே பார்க்குறாங்க. இவரும் பார்க்குறாரு முனிஷ்காந்த். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இவ இப்படி பண்ணி வச்சுருக்காளே, எவ்வளோ அசிங்கம்னு. அப்புறம் இந்த கம்பெனி பேர் வந்தவுடனே மேனேஜர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னை வேலையிலேருந்து தூக்கியாச்சு, நீ ஏன் கம்பெனி பேர்லாம் சொல்கிற? மேனேஜரை வேறு முட்டாள்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஒய்ஃபு, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. வச்சவுடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் சரின்னு இவங்க வந்து இவருக்கு வந்து 70வது கல்யாணம். ராதா ரவிக்கும் மாளவிகாவுக்கும். அவங்க தான் அவங்க ஒய்ஃபு, டாக்டரு. அந்த கல்யாணத்துக்கு அவர் தாலி கட்டுறாரு. அப்போ தான் இவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கல, என் பொண்டாட்டி வேறு இந்த மாதிரி வீடியோ போட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ராதா ரவி என்ன சொன்னார், நீ என்னென்ன பண்ணியோ அந்த செக்கை வாங்கிட்டு அதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னார். சரின்னு வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஆட்டோக்காரரும் இன்னொரு கடை வச்சுருக்காரு, 2 பேரும் சேர்ந்து இவரை வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க ராதா ரவிக்கு. அனுப்புனா அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட காமிக்கிறாங்க, மாளவிகா கிட்ட. அப்போ தான் அவங்க கல்யாண மேடையில் உட்காந்துருக்காங்க 2 பேரும் தாலி கட்டிட்டு. அவங்க பார்க்குறாங்க வீடியோவை. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து எல்லாத்தையும் அந்த வண்டியில் 2 வீலரில் இருக்கிற அந்த பேக்கெட்டில் தான் போடுறாரு, வண்டியிலேயே இருக்க ஒரு பேக்கெட் அதில் தான் போடுறாரு, அதில் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரின்னு இவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறார் இவர், ராதா ரவி. ஃபோன் பண்ணி சொன்னவுடனே முனிஷ்காந்த் என்ன பண்ணுறாரு, போய் பார்க்குறாரு. அவரோட வண்டியில் பார்த்தா அதுலேயும் இல்லை. ஆனால் நல்ல ஐடியா தான் கிடச்சிடுச்சி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அங்கே பார்த்தா இல்லை. அப்புறம் அங்கே சிசிடிவி இருக்கும், அதில் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியில் வாங்கி பார்த்தா அதில் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பக்கத்தில் வண்டி இருக்குது, ஒரு வண்டி இதே மாதிரி, அதில் போய் அதை திறந்து அதில் வச்சிடுறாரு. அதில் வச்சவுடனே என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதில் வச்சுட்டு அப்புறம் இவரோட வண்டியில் வந்து உட்காந்துடுறாரு. அதை பார்த்தவுடனே அவங்க வண்டி நம்பரை பார்க்க போகிறாங்க. அந்த வண்டி நம்பரும் தெரியல. அதில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் பேக் சைடு தான் தெரியுது சிசிடிவியில். அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. சரி யோசிச்சுட்ருக்காரு. போய் கேட்குறாரு, எல்லா இடத்துலையும் போய் கேட்குறாரு, எல்லாம் எங்கேயுமே தெரியல. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. வீட்டில் வேறு அந்த வட்டிக்கு கொடுத்தவன் வீட்டில் வந்து கேட்குறான், இன்னும் 2 நாளில் கொடுக்கலன்னா நான் வந்து உன் பொண்டாட்டியை கூட்டின்னு போயிடுவேன் அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசுகிறான். அது வேறு இவருக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க விஜயலட்சுமிக்கு. அவங்களுக்கு 8 வருஷமாக பசங்களே இல்லை. அவங்க தான் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. எனக்கு கூட தான் பசங்க இல்லை, நான் வந்து அதுக்காக என்ன ஆகிட்டேன், இவங்க வந்து எனக்கு உயிரோட வாழவே இஷ்டம் இல்லை அப்படின்னு விஜயலட்சுமி ரொம்ப இதாக சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க தான் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து ஃப்ரெண்டோட கடையிலேயே தங்கிக்கிறாரு. நான் அந்த செக்கு கிடச்சா தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு. இவங்கள வந்து இருக்கட்டும் அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மறுபடியும் போய் இன்னும் அங்கே செக் பண்ணி பார்க்குறாரு, அந்த வண்டி எங்கே இருக்கும். அப்போ தான் அவர் வந்து அந்த சேட்டோட பையன்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாரு, நீ ஃப்ராடு, எங்கள் அப்பா யாருக்குமே கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட, எனக்கு சொல்லாமல் அவர் எதுவுமே பண்ண மாட்டார், நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி அனுப்பிடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, செக்கு கிடச்சிடுச்சு அப்படின்றாரு. எப்படிரா அப்படின்னு. நீ யார் வண்டியில் வச்சியோ அவங்க தான் அவங்க பொண்ணு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு கை காலெல்லாம் வராமல் வீல் சேரில் உட்காந்துருக்கு, சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அப்புறம் அது வந்து கொடுக்குது. அவங்க அப்பா தான் அதுக்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. அவங்க அப்பாவோட வண்டியில் தான் இவர் வச்சிட்டாரு. எப்படிம்மா நீ கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவர் ₹1,00,00,000 செக்கை தொலைச்சிட்டாரு அந்த மனுஷன் அப்படின்னு. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து அதுலேருந்து தான் உங்கள் அட்ரஸ்ஸு உங்கள் பேரெல்லாம் கண்டுபிடிச்சி நான் வந்து இப்போ வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. ஏம்மா நான் அதில் பேரே எழுதலையே, நீயே பேர் எழுதி நீ வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே, நீங்களே கஷ்டப்படுற குடும்பம் தானே அப்படின்றாரு. எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், மற்றவங்க காசுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. கையும் வரல காலும் வரல, அந்த பொண்ணு இப்படி பேசுது. உடனே இவருக்கு கண்ணு கலங்கிடுது. சரின்னு உடனே இவங்க 3 பேரும் போய் அந்த காசை வந்து பேங்க்கில் போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே பேங்க்காரங்க வந்து அந்த சேட்டோட பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க,
இந்த மாதிரி 1,00,00,000 ரூபாய்க்கு உங்கள் அப்பா கொடுத்துருக்காராமே செக்கு அப்படின்னு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, நாங்கள் அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்கல, அவங்க ஃப்ராடாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கார்ல் மார்க்ஸாம் அவர் வந்து 1,00,00,000க்கு அப்பா செக் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. ஆமாம் உண்மைதான், என்கிட்ட சொன்னார் உங்கள் அப்பா. முதலாளியோட பையன் அவர். அவர் தான் முதல்ல இந்த கம்பெனியை இந்த இது கொடுத்தது கடையை. அவர் கொடுத்த அப்புறம் தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஆளானோம். அவர் தான் நமக்கு கடவுள் மாதிரி. அவங்க பையன் இப்போ கஷ்டப்படுறாரு, அதனால தான் உங்கள் அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவரும் பேங்க்குக்கிட்ட சொல்லிடுறாங்க, பேங்க்காரங்கிட்ட. எங்கள் அப்பா தான் கொடுத்தாராம், நீங்கள் கொடுத்துருங்க காசை அப்படின்னு. அப்புறம் சரின்னு பேங்க்குக்காரவங்க காசு கொடுத்துட்றாங்க. இவங்க வேறு அதுக்குள்ளே பயந்துடுறாங்க, இவங்க எங்கே வேணான்னு சொல்லிடுவாங்களோ அவங்க பையன் அப்படின்னு. அப்புறம் கொடுத்தவொடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. 3 பேரும் வராங்க. அவர் கடை வச்சுருக்காரு அந்த ஃப்ரெண்டு, ஆட்டோ டிரைவரு. 3 பேரும் வந்து இது காசை வாங்கிட்டு வந்து பார்க்கில் உட்கார்றாங்க. உட்காந்துட்டு இவர் யோசிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவர், கார்ல் மார்க்ஸோட அப்பா வேலாராமமூர்த்தி. நம்மளும் அதே மாதிரி தான். அந்த காக்கா வந்து மிச்சர் வைக்கிறாங்க ஒரு ஆள். எல்லா காக்காவும் கூப்பிட்டு அது கொடுத்துட்டு அப்புறமா தான் அது சாப்பிடுது. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஞானோதயம் வருது. நம்மளும் இந்த மாதிரி இந்த காசை வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம மீதியை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு ஆட்டோ டிரைவர் வந்து அந்த ஆட்டோவை வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு 10 லட்சம் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த கடை வச்சுருக்காரு அவர் ஃப்ரெண்டு, அவருக்கும் வந்து காசு கொடுக்குறாரு, அந்த கடையை சொந்தமாக வாங்கிக்கோ அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு கொடுத்துச்சே, செக்கு கொடுத்துச்சே, அந்த பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு 5 லட்சம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் மீதி 80 லட்சத்தை எடுத்துன்னு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு, இந்தா நீ என்னமோ வாங்கணும், கிரவுண்டு வாங்கணும் சென்னையில் அப்படின்னேன். சரி உன் இஷ்டத்துக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. குழந்தைக்கு ஐஃபோனு, அப்புறம் பையனுக்கு பேட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் அந்த வட்டிக்கு வாங்கினவங்க அவங்கக்கிட்டேயும் கொடுத்துட்றாங்க. இவருக்கு வந்து என்ன ஆசைன்னா, அவங்க ஊர்லேயே போய் வில்லேஜில் 2 ஏக்கரா இது வாங்கிட்டு, நிலம் வாங்கிட்டு அங்கேயே பயிர் வச்சுட்டு பம்ப் செட்டோடு வாங்கணும், அங்கேயே இருக்கணும் சந்தோஷமான்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் தான் வந்து அதுக்கு ஒத்துக்கல. இப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க, போகலாம் நம்ம ஊருக்கே அப்படின்னு அவங்க விஜயலட்சுமி சொல்கிறாங்க. சொன்னோடனே நீ தானே இங்கே டவுனில் இருக்கணும், பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், இங்கிலீஷ் மீடியம்னு சொன்னேன் அப்படின்னு. இல்லைங்க வேணாங்க, அங்கே படிக்கிறவங்களும் மனுஷங்க தானே, நான் அங்கேயே வந்து படிக்க வச்சுக்கிறேன் என் பசங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு விஜயலட்சுமி சொல்கிறாங்க. கார்ல் மார்க்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. உடனே ஊரில் இருக்கிற அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அந்த 2 ஏக்கரா பம்ப் செட்டோடு இருக்குதுன்னு சொன்னியே, அதை வாங்கிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா அவர் நான் அதை அட்வான்ஸ் கொடுத்து வச்சிடுறேன், நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா அதை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக அங்கே பயிர் வைக்கிறாங்க. அவரோட நிலத்தில் அப்படியே படுத்து கை காலை போட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அப்போ தான் அவங்க அப்பா எதிர்க்க வந்து நின்று சிரிக்கிற மாதிரியே அவருக்கு தோணுது. ஏன்னா அவங்க அப்பா வாழ்ந்த ஊர் அது. அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா உதவி பண்ணுறாரு. 4 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க பசங்க, அவங்க ஒய்ஃபு விஜயலட்சுமி எல்லாருமே. மிடில் கிளாஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு இந்த படம் ரொம்ப தெளிவாக சூப்பராக சொல்லுது. எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.